மேகதாது வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவசாயிகளின் நீர் ஆதாரமாக கருதப்படக்கூடிய காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் சுடுபிடித்திருக்கிறது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களையும் இது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கம். மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு தடை விதிக்க முடியாது என கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை அளித்திருந்தது. மேலும் மேகதாது அணை தொடர்பாக டிபிஆர் தயாரிக்க அனுமதி கோருவதை எதிர்த்து தமிழ்நாடு கூறும் அச்சங்கள் அனைத்தும் மிகவும் ஆரம்ப கட்டமானது என்றும், எனவே டிபிஆர் அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கப்படும் போது அதனை இறுதி செய்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு ஆகியவற்றிடம் கருத்தை கேட்டு அதன் பின்னர் அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மேகதாது அணை கட்ட அறிக்கை தாக்கல் செய்ய அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த 2025 டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மறு ஆய்வு மனு 15/4/2026 அன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் கே வினோத் சந்திரன், விபுல் எம் பஞ்சோலி ஆகியோரின் அறையில், அதாவது கூடிய சேம்பரில் விசாரணை பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆனால் மேகதாது அணை தொடர்பான சீராய்வு மனுவை நீதிபதியின் சேம்பரில் விசாரிக்காமல் வழக்கமான நடைமுறையில் நீதிமன்ற அறையில்தான் விசாரணை நடத்த வேண்டும் என்றும், ஏனெனில் இந்த விவகாரத்தில் விரிவான வாதங்கள் எடுத்து வைக்க வேண்டியது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இது தொடர்பான கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காவிரி வழக்கில் நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பிலும் அதனை ஏற்றுக்கொண்டு சில மாற்றங்களுடன் உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் வழங்கிய தீர்ப்பிலும் மேகதாது அணை திட்டத்திற்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி, அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு 13ஆம் தேதி அன்று பிறப்பித்த உத்தரவு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அது ஏற்கனவே நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளுக்கு எதிராக உள்ளதாகவும், எனவே அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு தமிழ்நாடு அரசின் மனுவை தங்களது அறையில் பரிசீலித்த பின் தமிழக அரசின் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. நீதிபதிகள் பிறப்பித்த இந்த உத்தரவில் குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் மறு ஆய்வு மனுவை நீதிமன்ற அறையில் விசாரணைக்கு பட்டியலிடுவதற்கான மனுவானது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 13ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கூடிய மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மறு ஆய்வு மனுவின் உள்ளடக்கங்களையும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களையும் தாங்கள் கவனமாக பரிசீலித்ததாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசின் இந்த மறு ஆய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான இந்த 3 நீதிபதி கொண்ட அமர்வு தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.